வணக்கம் அன்பு உள்ளங்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலின் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் திருவண்ணாமலையிலிருந்து செங்கம் நோக்கி போய்கொண்டிருக்கோம். ஏன் தெரியுமா? செங்கத்தில் ஒரு சிறப்பான ஆலயம். அந்த ஆலயத்தில் பல 100 வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்தினுடைய முன்னால் நாம் இரவு கோவிலை தரிசிக்க செல்கின்றோம். ஊரே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல கோடி ரூபாயில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த கோவிலானது ரிஷபேஸ்வரர் என்று பெயரால் விளங்குகிறது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா, 1000 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள். இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா வெறும் கற்களாலேயே கட்டப்பட்டு சிறப்புற்று விளங்குகிறது. இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் கட்டினவங்க யார் அப்படின்னா, கொண்டம நாயக்கராயன் குமார முத்து கிருஷ்ணப்ப நாயக்கராயன் தலவாய் திம்மப்பராய நாயக்கர் என்ற குறுநில மன்னரால் கட்டப்பட்டதாம். அவ்வளோ நீளமான பெயர் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது இந்த கும்பாபிஷேக காட்சி, அலங்கரிக்கப்பட்ட காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், இவர் தான் நந்தீஸ்வரர். ரிஷபேஸ்வரர் என்ற கோவிலுக்கு பெயர் வர காரணமே இவர் தான். ஏன் அப்படின்னா, வருஷத்தில் ஒரு நாள் பங்குனி மாதம் 3ஆம் நாள் இந்த ராஜகோபுரத்தின் மேல் சூரிய ஒளி பட்டு மாலை அந்த ஒளியானது இந்த நந்தியின் மீது பட்டவுடனே கல் நிறமாக உள்ள பகவான் நந்தி பகவான் தங்க நிறமாக ஜொலிப்பார், பொன்னிறமாக மாறுவார், மாறிக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் இந்த அதிசய நிகழ்வு நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. மக்களும் அதை பக்தர்களும் பார்த்து பரவசம் அடைந்து ரிஷபேஸ்வராய போற்றி, ரிஷபேஸ்வராய அப்படின்னு வணங்கி ஆக்ரோஷமாக கத்தி ரிஷபேஸ்வரரை வணங்கி செல்கின்றார்கள். இந்த அற்புதமான இந்த நிகழ்வு வேறு எந்த கோயிலையும் நடைபெறாது. சூரிய ஒளி அந்த பங்குனி மாதம் 3ஆம் நாள் இந்த சூரிய ஒளி மாலையில் பட்டவுடனே நந்தி பொன்னிறமாக மாறுகிறார். இது இந்த கோயிலுடைய மிக 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 சிறப்பான ஒரு அதிசயமாகும். இந்த கோயிலுக்கு பக்தர்கள் தினமும் வணங்கி செல்கிறார்கள். ஏன் அப்படின்னா, எப்படி நந்தி தங்க நிறமாக மாறி ஜொலிக்கிறாரோ அப்படி இந்த கோயிலுக்கு ரிஷபேஸ்வரரை, அனுபாம்பிகை அம்மாவை வணங்கி சென்றால், நந்தி பகவானையும் வணங்கி சென்றால் தங்க நிறமாக ஜொலிப்பது போன்று அவரவர்களுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும் என்பது ஒரு ஐதீகம். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு ஒரு மனிதனுக்கு ஜொலிக்கும் என்றால் எப்படி? ஆரோக்கியமாக இருந்தாலே அவன் வாழ்க்கை ஜொலிக்கும் என்பதுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த அர்த்தத்திலே தான் பக்தர்கள் சுவாமியை வணங்கி சென்றால் அவருடைய வாழ்க்கை ஜொலிக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த கோவிலுடைய என்ன சிறப்பு இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி மூலையிலே கோவிலிலே சித்ராகுப்தர் தனி சன்னதி உள்ளது. இந்த சித்ராகுப்த சுவாமியை வணங்கினால் நாம் செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து விடுபட அருள்பாலிக்கிறார். இனி பாவம் செய்யாமல் நம்மளை காத்து ரட்சிக்கின்றார் என்பதுதான் இந்த கோயிலுடைய மிக சிறப்பான ஒரு சக்தியாக விளங்குகிறது. அதே சனி மூலையிலே நவகிரக சன்னிதானமும் அமைந்திருக்கிறது. நவகிரகங்களை வணங்கினால், சித்ராகுப்தரையும் நவகிரகங்களையும் ஒரு சேர வணங்கினால் அந்த அற்புதம் நடக்கும் என்பது ஒரு ஐதீகம். அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்குள்ளே சென்றீர்களானால் திருவண்ணாமலையில் இதே மூலையில்தான் சித்ராகுப்த சந்நிதியும்
அதற்கு அருகிலேயே நவகிரக சன்னதியும் இருக்கும். அதே வடிவத்திலே இங்கே கட்டியிருக்கின்றார்கள் என்றால் அங்கே 1000 வருடங்களுக்கு முன்பு கட்டிய கோவில் அது. அதே நிலையில் இங்கே கட்டியிருக்கிறார் பாருங்கள். அதற்காக தான் இந்த கோவில் 1000 வருடத்துக்கு முன்பே கட்டப்பட்டது என்று ஆண்டோர்களும் சான்றோர்களும் கூறுகிறார்கள். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ரிஷபேஸ்வரர் மூலவரை வணங்கி அதற்கு உள்ளே இருந்து மூலஸ்தானத்திலிருந்து வெளியே வரும்போது அந்த மண்டபத்திலே தூணிலே அகத்தியருடைய சிலை தூணிலே வடிக்கப்பட்டிருக்கிறது. அகத்தியர் இங்கு வந்திருக்கிறார் என்பதற்கு சான்றாக அந்த தூணிலே அகத்தியர் சிலை வடிக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு சிறப்பான ஒரு சக்தியாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய தென்மேற்கு மூலையிலே கொலு மண்டபம் சிறியதாக அமைத்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் எப்படி தென்மேற்கு மூலையிலே கொலு மண்டபம் உள்ளதோ அதே போன்று இக்கோவிலிலும் தென்மேற்கு மூலையில் கொலு மண்டபம் அமைத்திருக்கிறார்கள். நவராத்திரி கொலுவிலே இங்கே அம்மனை இங்கே அலங்காரம் செய்து வணங்குவது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் இக்கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே முருகருக்கு தனி சன்னிதானம் இருக்கிறது. அதே போன்று அம்மனுக்கு தனி சன்னிதானம் எல்லா கோயிலும் இருப்பது போன்று இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுடைய சிற்பங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக அழகாக வடிச்சிருப்பாங்க பாருங்கள். அம்மையப்பன், விநாயகர், முருகர் என்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன சிற்பங்கள் கூட ரொம்ப நல்லா நேர்த்தியாக வடிக்கப்பட்டிருக்கும். மிகவும் விஸ்தாரமான அமைப்பு கொண்ட இந்த கோவிலானது பக்தர்களை வாவென்று அழைக்கும் அற்புத ஸ்தலமாக இந்த கோவில் விளங்குகிறது. பாருங்கள், அம்மனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு ஒரு தனி கோபுரம். இந்த கோபுரத்திலே சாமியுடைய சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கிறது. கோயில் உள்ளேயே வில்வ மரமும் அற்புதமாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது அம்மனுடைய இந்த சன்னிதானம், தனி சன்னிதானம். இது அனுபாம்பிகை தாயாருடைய, அனுபாம்பிகை அம்மாவுடைய சன்னிதானம். அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதருக்கும் ஒரு தனி சன்னிதானம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சித்ராகுப்தருடைய ஆலயம். இவர்களை வணங்கினால் பாவ கணக்களிலிருந்து நாம் விடுபடலாம். எப்படி? பாவம் செய்யாமல் நம்மை காப்பார் என்பது அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வரர் ஆலயத்திற்கு வாருங்கள், இறைவனை வணங்குங்கள். நல்லவைகளை பெற்று அல்லவைகளை தவிர்த்து நலமுடன் வாழ இறைவனை வணங்க வாருங்கள். செங்கம் நோக்கி வாருங்கள், இறைவனை வணங்குங்கள். நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். இது ஒரு ஆண்டோர்களுடைய ஐதீகம். எப்பயுமே கோயில்களுக்கு நாம் போனோம்னா மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். சுவாமியை வணங்கிட்டு வெளியே கொஞ்ச நேரம் சாமிக்கிட்ட உட்கார்ந்து அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரம்மை தோன்றும். அப்படிப்பட்ட பிரம்மை இந்த கோவிலிலே எனக்கு தோன்றியது, எல்லோருக்கும் தோன்றும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. இந்த கோவிலில் இவருக்குன்னு நிறைய அந்த காலத்திலேயே நிலங்களை எழுதி வைத்து சென்றிருக்கின்றார்கள். அப்படி கோவிலுக்கு வெளியே ஆக்கிரமிப்புகள் செய்து கடை நடத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கும்பாபிஷேகத்தன்று காலி செய்து சுவாமிக்காக இடத்தை தந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். உண்மையிலேயே நல்ல மனது உள்ளம் படைத்த இந்த செங்கம் மக்கள் சுவாமி ரிஷபேஸ்வரருடைய அருளை பெற்று இருக்கிறார்கள், நலமுடன் வாழ்கிறார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இந்த கோயிலுக்கு
இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தென்கண்ணை என்று கல்வெட்டுகளில் கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து ஒவ்வொருவரும் இறைவனை ரிஷபேஸ்வரரை வணங்கினா சிங்கமாக நமக்கு காட்சி தரும், நம் வாழ்க்கையும் சிங்கமாக மாறும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் சின்னம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த கோவிலில் வந்து சங்கத்தினுடைய ஊரில் நகரத்தில் நடுவில் அமைஞ்சிருக்குது. அது ஒரு பெரிய சிறப்பு. எல்லாமே கோயிலில் வெளியே இருக்கும் பல ஊரில், ஆனால் கோவில் ஊரின் உள்ளேயே நடுவிலேயே அமைந்திருக்கிறது என்றால் சுவாமியினுடைய அருளை பெற்றவர்கள், சுவாமியுடைய மூலவரை பிரதிஷ்டை செய்தவர்கள் எவ்வளவு நன்மை பெற்றிருப்பார்கள் என்பது நீங்கள் அறிந்திருக்கலாம். இந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நிறைய பேர் தயங்கினாங்களாம். அதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடத்தணும்னு செஞ்சவங்கெல்லாம் தடைப்பட்டு செய்யாமலேயே விட்டுட்ருக்காங்க. ஒரு சாரார் தான் இப்போது அதை எடுத்து முழு மூச்சாக பல கோடி ரூபாய் செலவு செய்து 28/12/2025 கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் வந்து மூலவர்கிட்டேயே 4 சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது, பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுவாமிக்கு எப்பவுமே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் இருப்பார். அந்த லிங்கோத்பவருடைய பவரை சுவாமி நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். பாருங்க, இந்த யாகம் இங்கே ஒரு யாகம் குண்டம், அதுவும் இல்லாமல் இந்த யாக குண்டத்திலே பல ஐயர்கள், குருக்கள்கள் கலந்து கொண்டு யாகத்தை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்கள் பஜனை பாடி, தேவாரம் பாடி சுவாமிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அலங்கார மண்டபம், சுவாமி சிவபெருமானை ரிஷபேஸ்வரரை இங்கே அலங்காரம் செய்து வணங்குகின்றார்கள். இது பாருங்க, மிகப்பெரிய ஆலயங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த கும்பாபிஷேக விழாவை அவ்வூர் மக்கள் சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த கும்பாபிஷேக யாகசாலையே பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சுவாமி பாருங்க, ராஜ அலங்காரம் அரண்மனை தோற்றமாக காட்சி அளிக்கின்றது. கண்கொள்ளா காட்சி. அரண்மனை மாதிரியே வடிவமைக்கப்பட்டு அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வரர். எல்லோரும் வாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.